ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பயங்கரமான சூழ்நிலையில நீங்க மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? இடம் ஈரானோட கரடுமுரடான மலைப்பகுதி. நேரம் நடுராத்திரி. ஒரு அமெரிக்க ராணுவ வீரர் கையில ஒரு சின்ன பிஸ்டல் மட்டும்தான் இருக்கு. ஆனா அவரை சுத்தி ஆயிரக்கணக்கான பேர் தேடிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உயிர் போயிடும். அது மட்டும் இல்ல, அவரை பிடிச்சு கொடுத்தா எவ்வளவு தெரியுமா பரிசு? இந்திய மதிப்புல சுமார் 55 லட்சம் ரூபாய். இந்த அறிவிப்பு வந்ததும் போதும், ராணுவ வீரர்கள் மட்டும் இல்ல, சாதாரண ஜனங்க கூட துப்பாக்கி எடுத்துட்டு மலைகள்ல காடுகள்ல அவரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய வேட்டையே நடந்துச்சு. சரி, இந்த முழு கதைக்கும் ஆரம்ப புள்ளி எதுன்னு பார்க்கலாம். அமெரிக்காவோட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு F-15 ஃபைட்டர் ஜெட் அது தெற்கு ஈரான்ல விழுந்து நொறுங்கிடுச்சு. இது சாதாரண விபத்து இல்ல. கடந்த 20 வருஷத்துல எதிரிங்க தாக்குதல்ல வீழ்த்தப்பட்ட முதல் அமெரிக்க F-15 இதுதான். விமானத்துல இருந்த 2 பேருமே பாராசூட்ல குதிச்சிட்டாங்க. அதுல ஒரு பைலட்டை உடனே அமெரிக்க படை மீட்டுடுச்சு. ஆனா இன்னொருத்தர், அவர்தான் நம்ம கதையோட ஹீரோ. அவர் எதிரிகளோட ஏரியாவுல தனியா மாட்டிக்கிட்டாரு. அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. இப்போ ஒரு கேள்வி வரும். ஈரான் ஏன் அந்த வீரரை உயிரோட பிடிக்கணும்னு இவ்வளவு துடியா துடிச்சாங்க? ஏன்னா அவங்களுக்கு அவர் வெறும் ஒரு ராணுவ வீரர் மட்டும் இல்ல, அமெரிக்காவை மிரட்டி தங்களுக்கு வேண்டியதை சாதிக்க ஒரு பவர்ஃபுல் ஆயுதமா அவரை பயன்படுத்த நினைச்சாங்க. ஒரு பணைய கைதியா? அடுத்த 40 மணி நேரம் நிஜமாவே ஒரு த்ரில்லர் படம் மாதிரி தான் போச்சு. நேரத்தோட போட்டி போட்டு ஒரு பெரிய தேடுதல் வேட்டை நடந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த 40 மணி நேரமும் அந்த வீரர் எப்படி இருந்திருப்பாருன்னு. சுத்தி எதிரிங்க, கையில சிக்னல் கருவி இருந்தும் அதை ஆன் பண்ண முடியல. ஏன்னா ஆன் பண்ணா ஈரான் படை சுலபமா கண்டுபிடிச்சிடும். ஆனா ஆஃப் பண்ணி வச்சா அமெரிக்க மீட்பு படைக்கு எப்படி தகவல் கொடுக்கறது? ஒவ்வொரு நிமிஷமும் மரண பயத்தோட போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் திடீர்னு ஒரு ரேடியோ கால் வருது. ஆனா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சந்தேகம். இது நிஜமாவே நம்ம வீரரோட குரல் தானா, இல்ல நம்மள ஒரு பொறிக்குள்ள சிக்க வைக்க ஈரான் போடுற நாடகமா? இந்த ஒரே ஒரு குழப்பம் மீட்பு பணியவே நிறுத்தி வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. சரி, இப்ப நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வரும். எல்லா சந்தேகங்களையும் தாண்டி அமெரிக்கா ஒரு முடிவுக்கு வருது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு மீட்பு நடவடிக்கை. அமெரிக்காவோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஈரானுக்குள்ள நுழைஞ்ச நொடியே பயங்கரமான சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் மேல ஈரான் வீரர்கள் சரமாரியா தாக்குதல் நடத்தினாங்க. அவங்க நினைச்சதை விட நிலைமை ரொம்பவே மோசமா போச்சு. இந்த சண்டையில அமெரிக்காவோட 2 பெரிய C-130 டிரான்ஸ்போர்ட் விமானங்கள், பல பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ அமெரிக்க கமாண்டர்களுக்கு முன்னாடி 2 வழிதான். ஒன்னு, இந்த விமானங்கள் அப்படியே விட்டுட்டு வந்துடணும். அப்படி செஞ்சா அமெரிக்காவோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் ஈரான் கைக்கு போயிடும். இல்லனா பல கோடி மதிப்புள்ள அந்த விமானங்களை தங்களோட கையாலேயே அழிக்கணும். ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான முடிவு தான். அவங்க 2வது ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுத்தாங்க. சொந்த விமானங்களை தாங்களே அழிச்சாங்க. அதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? $400 மில்லியன். அதாவது நம்ம ஊர் கணக்குப்படி கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய். இஸ்பஹான் பக்கத்துல நடந்த அந்த குண்டு வெடிப்புல வானமே செவந்து போச்சான். ஏன் இவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏத்துக்கிட்டாங்க? இதுக்கு பின்னாடி அமெரிக்க ராணுவத்தோட ஒரு முக்கியமான கொள்கை இருக்கு. ஒரு ஜெனரல் சொன்னார், ஒரு ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்க 1 வருஷம் ஆகும், ஆனா நம்ம வீரர்களை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டோங்கிற பாரம்பரியத்தை உருவாக்க 200 வருஷம் ஆச்சு. மிஷினை விட மனுஷனோட உயிர் தான் முக்கியங்கிறத அவங்க உலகத்துக்கு அழுத்தமா சொன்னாங்க. ஸோ களத்துல நடந்த சண்டை முடிஞ்சிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் இன்னொரு பெரிய போரே ஆரம்பிச்சது. அது வார்த்தை போர். அதாவது யாருக்கு வெற்றின்னு சொல்றதுல நடந்த போட்டி. 2 நாடுகளுமே இதை தங்களுக்கு கிடைச்ச வெற்றியா காட்டிக்க முயற்சி பண்ணாங்க. அமெரிக்கா, பாத்தீங்களா, நாங்க எங்க வீரனை மீட்டுட்டோம், நாங்க யாரையும் தனியா விட்டுட்டு வரமாட்டோம்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் ஈரான் அந்த உடைஞ்சு போன அமெரிக்க விமான பாகங்களை காட்டி நாங்க அமெரிக்காவோட பலவீனத்தை உலகத்துக்கே காட்டிட்டோம்னு பிரச்சாரம் செஞ்சாங்க. உலக அளவுல பார்த்தா இதுக்கு 2 விதமான ரியாக்ஷன்ஸ். சிலர் அமெரிக்காவோட தைரியத்தை பாராட்டினாங்க, ஒரு உயிருக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காங்க பாருங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் சிலர் இது தேவையில்லாத வேலை, இந்த சம்பவம் அந்த பகுதியில பதற்றத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சுன்னு விமர்சனம் பண்ணாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு நிலைமை இன்னும் மோசமாச்சு. அமெரிக்காவும் ஈரானும் ஒரு பெரிய போரோட விளிம்புக்கே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். 2 பக்கமும் அச்சுறுத்தல்கள் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஓப்பனாவே ஈரானை மிரட்டினாரு. ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கலைனா செவ்வாய்க்கிழமை உங்க பவர் பிளான்ட், உங்க பாலங்கள் எல்லாத்தையும் தரமட்டமாக்கிடுவோன்னு ட்ரூத் சோஷியல்ல போஸ்ட் போட்டாரு. இது வெறும் பேச்சில்ல, ஒரு நேரடியான எச்சரிக்கை. இதுக்கு ஈரான் கொடுத்த பதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவங்களோட அரசியல் தலைவர்கள் ட்ரம்போட இந்த ஆணுவும் அமெரிக்க குடும்பங்களை நரகத்துக்கு கூட்டிட்டு போகும்னு சீரியஸா வார்னிங் கொடுத்தாங்க. ஆனா அதே நேரம் அவங்களோட சோஷியல் மீடியா டீம், ஐயோ ஜலசந்தியோட சாவியை தொலைச்சிட்டோமே, வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்கன்னு நக்கலா பதில் சொன்னாங்க. கொஞ்ச நாள்லயே இந்த சண்டை அமெரிக்கா ஈரான் கூட மட்டும் நிக்கல,
ஐக்கிய அரபு அமீரகம் மாதிரி மத்த வளைகுடா நாடுகள்லயும் ஏவுகணை தாக்குதல்கள் நடக்க ஆரம்பிச்சுது. மொத்தமா அந்த பகுதியே பதற்றத்துல மூழ்கிடுச்சு. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வெளியில இப்படி சண்டை தாக்குதல்னு போயிட்டு இருந்தாலும் திரைக்கு பன்னாட சமாதான பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஓமன் மூலமா ஒரு 45 நாள் போர் நிறுத்தத்துக்காக 2 நாடுகளும் ரகசியமா பேசிட்டு இருந்தாங்க. சரி, இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமா இருந்த அந்த வீரருக்கு என்னாச்சு? நல்ல வேலையா அவரு சின்ன சின்ன காயங்களோட குவைட்ல பத்திரமா இருக்காரு. அங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. கடைசியா பார்த்தா இந்த முழு சம்பவமும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. ஒரு மனுஷனோட உயிர் விலை மதிக்க முடியாதது, ஆனா அதுக்காக $400 மில்லியன் மதிப்புள்ள ராணுவ தளவாடங்களையும் ஒரு பிராந்தியத்தோட அமைதியும் பணைய வைக்கலாமா? எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது? ஒரு வீரரோட உயிருக்காக 3000 கோடி ரூபாய் பணத்தையும் ஒரு பெரிய போருக்கான ஆபத்தையும் விலையா கொடுத்திருக்காங்க. இந்த பெரிய ஆட்டத்துல உண்மையிலேயே ஜெயிச்சது யாரு? அமெரிக்காவா, ஈரானா, இல்ல 2 பேருமே தோத்துட்டாங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?